ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நெபர் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அனதர் ஜிகுலோ வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோட நோக்கமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய சமூக விழிப்புணர்வு வீடியோஸ் போட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது என்ன விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக படித்தலைஞர்கள் பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையால் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காததால் குறுக்களில் போன அந்த ஒரு விஷயத்தை இந்த ஆண்கள் விபச்சாரம், மேல்ஸ் ஜெகுலோ ஜாப் ப்ராஸ்டிகூட், இந்த விஷயத்தில் சில வடநாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள நம்மளை ஏமாத்துறாங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 30,000 40,000 சொன்னால் யார் தான் போகாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை சாதகமாக்கிட்டு, ஏன்னா இது ஒரு தவறான வேலை, அதை நானே ஒத்துக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி விஷயத்தை இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணினேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். அது ஒரு லெவல் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் சில சமயம் நானே இன்வால்வ் ஆகி மேக் பண்ணுவேன். ஸோ 2-3 வீடியோ போட்டதுக்கு அடுத்தது இந்த வீடியோவாக நான் ஸ்பெண்ட் பண்ணது ₹500. அதாவது நான் திரும்பி சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டு நிறைய இடத்துல கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு. 10,000 15,000 பேர் பார்த்துருக்காங்கன்னா போலீஸ்க்கும் இந்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு வடநாட்டு பையன், இவன் பார்த்திங்கன்னா இங்கே அசோக் நகரில் இருக்கணும்னு சொல்லிட்டு ₹500 பே பண்ணுங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். ₹500 பே பண்ணதுக்கு அடுத்தது திரும்ப ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ₹2,800 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஜாப் தரேன், 1 மணி நேரம் வேலை தான் ₹30,000 அப்படின்னு சொன்னால், என்கிட்ட ₹500 இருந்த காசு தந்துட்டேன். ₹500 இல்லைனா வேறு இப்போ எனக்கு காசு இல்லை, சம்பளம். ஏன்னா இப்போ நான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சிட்டியில் எல்லோரும் கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு ரூம் மாதிரி தான் அங்கே சேர்ந்து தங்குற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பையன் மற்றவங்கிட்ட நான் பேசினேன். பட் இவன் சத்தியமாக காசு தர்ற மாதிரி தெரில. அப்படி இப்படி பேசி இவனோட வீடியோ கால் வரைக்கும் நான் பண்ணி இவனோட ஃபோட்டோ வரைக்கும் நான் எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இவனை பார்த்தீங்கன்னா இப்போயாச்சும் போலீஸ் இது தெரியட்டுன்னு நினைக்கிறேன். போலீஸ்னு சொன்னாலே இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுவும் இவங்களுக்கெல்லாம் போலீஸ்னு ஒரு விஷயத்த சொன்னாவே இவன் தான் போலீஸ்னு ஒரு விஷயத்த சொன்னாவே மதிக்கவே மாட்டுறாங்க. தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன இது கேட்குறீங்களோ கேளுங்க, திட்டுங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் விழிப்புணர்வுக்காக.